கிராவிட்டி மேல தூக்கி போற எல்லா ஆப்ஜெக்டையும் கீழே அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டு எர்த் அதர் ஆப்ஜெக்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதர் ஆப்ஜெக்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்றோமா இல்லையா? அண்ட் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு எப்படி நம்ம வந்து ராக்கெட்டை ஸ்பேஸ்க்கோ அல்லது அதர் பிளானட்ஸ்க்கோ லான்ச் பண்றோம், இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். மேல தூக்கி போடுற ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் மட்டுமே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, அதோட நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம எர்த்துல இருந்து கீழே விழுகாம இருக்கிறது, அண்ட் மூன் வந்து எர்த்தோட ஆர்பிட்ல சுத்தி வர்றது, அதே மாதிரி எர்த்து அண்ட் அதர் பிளானட்ஸ் எல்லாம் சன்னோட ஆர்பிட்ல சுத்தி வர்றது, இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா என்ன, அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி மெஷர் பண்றது, இதெல்லாம் வந்து நியூட்டன் எப்படி டிஃபைன் பண்றாருங்கிறத பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ்ல ஏதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 1ஓட மாஸ் பாத்தீங்கன்னா m1, ஆப்ஜெக்ட் 2ஓட மாஸ் பாத்தீங்கன்னா m2. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கலாம் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 அட்ராக்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் 2 வந்து ஆப்ஜெக்ட் 1 அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ கிராவிட்டியை சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் வித் மாசஸ், இதை தான் வந்து நம்ம கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க கார் இருக்கு, உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு, இந்த காருக்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி எர்த் அண்ட் நீங்க, உங்க ரெண்டு பேருக்கு மாஸ் இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி தான் சன் அண்ட் நீங்க ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணிப்பீங்க. இந்த யூனிவர்ஸ்ல எந்த ரெண்டு ஆப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் அட்ராக்ட் பண்ணிக்கும். இதுதான் கிராவிட்டி. ஓகே, எந்த ரெண்டு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு மாஸ் இருக்கு, இந்த பாலுக்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? இப்போ நாங்க ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நான் ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நியூட்டன் டிஃபைன் பண்றாரு. என்னன்னா ஒன்னு வந்து மாஸ், இன்னொன்னு வந்து டிஸ்டன்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 1ஓட மாஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட் 2ஓட மாஸ் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் 1ஓட கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆப்ஜெக்ட் 2ஓட கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ கம்மியான மாஸ்னா கம்மியான கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த், அதிகமான மாஸ்னா அதிகமான கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து ட்வைஸ் த அமௌண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அதோட கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 1/r², 4 டைம்ஸ் வந்து கம்மி ஆயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி வந்து கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நியூட்டன் டிஃபைன் பண்றாரு. எர்த்தும் சரி மூணும் சரி நம்மளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எர்த்தோட கிராவிட்டியை மட்டும் ஃபீல் பண்றோம், மூனோட கிராவிட்டியை நம்ம ஃபீல் பண்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணமா அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான், மாஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். எர்த்தோட மாஸை கம்பேர் பண்றப்போ மூனோட மாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால வந்து எர்த்துக்கு வந்து கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் அதிகம், மூனுக்கு வந்து கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. அண்ட் இன்னொரு திங், டிஸ்டன்ஸ். நமக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதே மாதிரி நமக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அதனால நமக்கும் மூணுக்குள்ள கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் ஆப்வியஸா கம்மி, நமக்கும் எர்த்துக்குள்ள கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். இந்த ரெண்டு ஃபேக்டர்னால தான் மூனோட கிராவிட்டி நம்ம வந்து ஃபீல் பண்றதே கிடையாது. இருந்தாலும் கடல்ல அலையெல்லாம் வருது பாத்தீங்களா, அது காரணம் என்னன்னா மூனோட கிராவிட்டி தான். அந்த கிராவிட்டி, அந்த மூனோட கிராவிட்டி வந்து கடல்ல அலை வர வைக்கிற அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங். ஸோ ஓகே, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நான் ஏன் வந்து இந்த பாலும் நானும் இப்போ அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் நம்ம அதை வந்து ஃபீல் பண்றதே கிடையாது. அது காரணம் என்னன்னா இந்த எர்த்தோட மாஸை கம்பேர் பண்றப்போ, எர்த்தோட கிராவிட்டியை கம்பேர் பண்றப்போ இந்த கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் வந்து இந்த கிராவிட்டியை வந்து நான் ஃபீல் பண்றதே கிடையாது, எர்த்தோட கிராவிட்டியை மட்டும் தான் நான் ஃபீல் பண்றேன். இதான் ரீசன். எர்த்தோட கிராவிட்டில இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்க்கோ அல்லது அதர் பிளானட்ஸ்க்கோ போற அளவுக்கு ராக்கெட் எப்படி லான்ச் பண்றோம் அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, எங்க ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, அண்ட் எங்க யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.